அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்பு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து அல்லாஹும் தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை சிறுபிள்ளை வாயிலாகவும் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் இப்பொழுது நிகழ்த்த இருக்கக்கூடிய உரையின் மூலமாகவும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்த வரையில் எதையுமே புதிதாக சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த மார்க்கம் அல்லாஹும் இறக்கி வைத்த வேதத்தை கொண்டும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்வியலிருந்தும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். அப்போ நாம ஒரு செய்தியை புதுசாக சொல்ல முடியாது. அது இருக்கக்கூடிய செய்தியை நாம் எந்த கோணத்தில் பார்க்கின்றோமோ, எந்த நிகழ்வில் இருக்கின்றோமோ, எந்த ஒரு சூழலில் இருக்கின்றோமோ, அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த செய்தியை நினைவூட்ட முடியுமே தவிர புதிய செய்தி ஒன்றையும் சொல்ல முடியாது. யாரும் அறியாத செய்தியையும் தெரியாத செய்தியை இந்த நிகழ்வில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகள் வளர்ப்பை பற்றி ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறு பிராயத்தில் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு பின்பு அந்த குழந்தையை பள்ளியில் நாம் என்ன செய்யும், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது கல்வி கற்கக்கூடிய அந்த நிலையை எட்டும் போது அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு பின்பு எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும், அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், எதை புகட்ட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். எல்லா பெற்றோர்களுமே நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு எந்த உணவை கொடுக்க வேண்டும் அது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கு அப்படியே தெரியாவிட்டு என்ன செய்கிறோம், மருத்துவர்கள் அணி கேட்டுக்கிறோம். மருத்துவர்களை அணிந்து கேட்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதையும் தான் என்ன செய்கிறோம், யூடியூப் சமூக ஊடகங்கள் வாயிலாக எப்படியெல்லாம் இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும், எந்த உணவை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எது அந்த குழந்தைக்கு உகந்ததாக இருக்கும், குளிர்காலத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுக்க வேண்டும், வெயில் காலத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சந்தேகம் இல்லாமல் நீர்க்கமர அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போல் இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், வளர்ந்த பிறகு எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவிக்க வேண்டும் அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்தில் இந்த ஆடை அணிந்தால் ஒத்துக்காது, வெளியூர் பிரயாணம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரயாணத்தில் எப்படிப்பட்ட ஆடை அணிவிக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் எல்லா பெற்றோர்களும். அதே போல் இன்ன பிற தேவைகளை அந்த குழந்தைக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக சீரும் சிறப்புமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். வழி வழியாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய அதற்கு முந்தைய பெற்றோரின் பெற்றோர்கள், தாயின் தாயார் இவரெல்லாம் நமக்கு படித்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைக்கு நாம் புகட்ட வேண்டிய கல்வி குறித்து, இந்த பிள்ளை வளர்ப்பில் நாம் காட்ட வேண்டிய கவனம் குறித்து, எப்படியெல்லாம் மார்க்கம் குறித்து, இந்த உலக கல்வி குறித்து, மார்க்க கல்வி குறித்து, பயனுள்ள கல்வி குறித்து நாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், எல்லோருடைய நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நமக்கு முன்னால் ஒரு கேள்விக்குறி நிற்கும், என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கல்வி எப்படி பிரித்து வச்சுருக்கோம், இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றோம், உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும். நம்ம உலக கல்வின்னு சொல்கிறோமே அது உண்மையிலே உலக கல்வியா, மார்க்க கல்வின்னு சொல்கிறோமே அது உண்மையிலே மார்க்க கல்வியா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. மார்க்க கல்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்க கல்வி நமக்கு என்ன தெரியும், இன்றைக்கு நாம் ஏகத்துவம் பேசுகிறோம், குரானை படிக்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், இவ்வளோ நாளாக நம்மளை இப்போ எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் மார்க்க கல்வின்னு வந்துட்டால் எதை ஏமாத்துன்னு சொல்கிறோம், அதான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், மார்க்க கல்வி. இப்போ இமாம் ஒருத்தர் இருக்கார், அஜரத் ஒருத்தர் இருக்கார், ஆலிம் இருக்கார் அப்படின்னா அவர் மார்க்க கல்வி படிச்சிருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் நிச்சயமாக என்ன செய்யல, அவர் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கவே இல்லை. மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்காத ஒருவரை எப்படி நாம் மார்க்க கல்வி படித்தவர் என்று சொல்லுகின்றோமோ அதுபோல் நம்மளோட பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்டு சொல்கிறோம் இது பலனுள்ள கல்வி. என் பிள்ளை எப்படியே படித்து நாளைக்கு ஒரு இன்ஜினியர் ஆயிடுவான், டாக்டர் ஆயிடுவான், கலெக்டர் ஆயிடுவான், ஆனதுக்கப்புறம் கோடி கோடியாக சம்பாதிப்பான், லட்ச லட்சமாக சம்பாதிப்பான் அப்படிங்கிற ஒரு ஆவல் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு புகட்டுகிறோம். பாடத்தை இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விளிமியங்கள் எல்லாம் மீறி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறி அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறோம். கல்வியை கொடுத்த விலை ஒன்று தெரியுமா, நீங்கள் எதை எதிர்நோக்கி கொடுத்தீர்களோ, எதை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த பொருளாதாரத்தை அறுவடை செய்கிறான். அந்த கல்வியை கொண்டு பொருளாதாரத்தை திரட்டுகிறான். ஆனால் பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறான், விட்டுட்டு போயிடுறான். அவனுக்கு நீங்கள் எதை நோக்கி அவனுக்கு எதற்காக அவனை தயார் செய்தீர்களோ அந்த தயாரிப்பினுடைய அவுட்புட் வெளிப்பாடு சிறப்பாக இருக்குது. பணத்தை நல்லா சம்பாதிக்கிறான்,
நல்லா படிக்கிறான், உலகத்தில் உள்ள கல்விகள் எல்லாம் கற்று தேறுகிறான், பொருளாதாரத்தை ஈட்டுகிறான். ஈட்டிய பொருளாதாரத்தை எடுத்துட்டு எங்கே போயிடுறான்? அவன் வாழ்க்கை அப்படின்னு போயிடுறான். அத்தா அம்மா விட்டுட்டு போயிடுறான். தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளையை விட்டுட்டு போயிடுறான். இது காரணம் என்ன தெரியுமா? நாம் குழந்தை வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ப்பு நாம் காட்டிய ஒரு அசால்ட்டான விஷயம்தான். அலட்சியம் காட்டின குழந்தை வளர்ப்பில் எதை புகட்ட வேண்டும் என்று அறிந்திருந்த நாம் அவனுக்கு எதை படித்து கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்க மறந்து விட்டோம். இந்த உலகம் எவற்றையெல்லாம் மெச்சுகிறதோ அவற்றை படித்து கொடுத்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? அவன் அத்தாவை மறந்தவனா, வாப்பாவை மறந்தவனா, அம்மாவை மறந்தவனாக, சுற்றத்தாரையெல்லாம் மறந்தவனாக, பொருளாதாரம் என்று என்ன செஞ்சிடறான்? போயிட்டே இருக்கிறான். பெற்றெடுத்த தாய் மரணத்திற்கு, தந்தையோட மரணத்திற்கு அவனால் என்ன செய்ய முடியல? தொழு வைக்க முடியல. என்னுடைய பெற்றோருக்கு நான் பிரார்த்திக்க முடியாத ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டு சென்றவன் அந்த பிள்ளையை பெற்றதினால் எனக்கு என்ன பலன்? அவன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பான், எல்லாமே செய்வான். ஆனால் அவனால் சமூகத்திற்கு என்ன பயன்? அவன் குடும்பத்திற்கு என்ன பயன்? அவனுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு என்ன பயன்? ஒரு பயனுமே இல்லை. நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பெருசாக தூக்கி வச்சுட்டு ஆடுறோமோ அதெல்லாம் ஒரு என்ன செய்யும்? ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஒரு காலம் வரும் நமக்கு, ஆஹா இந்த பிள்ளை இப்படி போயிட்டானே, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நம்மளுடைய ஊரிலே பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி நாம் முழித்தோமே, அவன் தூங்குவதற்கு பிறகு நாம் தூங்கினோமோ, நள்ளிரவு அவன் அதிகாலை எழுந்து படித்தால் அவனுக்கு முன்பு எழுந்து என்ன செஞ்சோம்? அவனுக்கு டீ போட்டு கொடுத்தோமே, அப்போலாம் நம்ம என்ன செய்கிறோம்? அங்கல் ஆய்க்கிறோம். அப்போது என்னையை விட்டுட்டு போயிட்டானே என் பிள்ளை, அவன் பொண்டாட்டி பேச்சை கட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு என்ன செய்கிறோம்? அங்கல் ஆய்க்கிறோம். ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே சரியான கல்வியை கொடுத்திருந்தால் அவன் கோடியில் புரண்டாலும் சரி தேடி வரும். அல்லாஹ் சொல்றான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சைக்கினா பிரார்த்தனை சொன்னானா, ஃபஅஃபில் லஹுமா ஜனா அதுல்லி மின ரஹமதி. அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்காக நீ என்ன செய்ய? அருள் வளம் வேண்டி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் என்னை எப்படி நான் செய்த அழிச்சாட்டியங்களாம் பொறுத்து கொண்டார்களோ, பொறுத்து கொண்டு என் மீது பரிவும் பாசத்தோடும் இருந்தார்களோ, அதே போல் உன்னுடைய பரிவையும் பாசத்தையும் பெற்றோருக்கு கேட்கணுமா இல்லையா? அந்த பிள்ளை வெறும் பொருளாதாரத்தை தேடினா போதுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை சரியான முறையில் அந்த பிள்ளைக்கு எப்படி உணவை புகட்டுகின்றோமோ, நல்ல ஆடை அணிவிக்கின்றோமோ, எவற்றையெல்லாம் தேடி தேடி அந்த பிள்ளைக்கு சிறந்தது என்று செய்கின்றோமோ, அதே போல் அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கும் போதும் நல்ல கல்வியை கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு நாம் இந்த உலகத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? உயர்ந்த படிப்பு என்ன? போட்டி போடுறது எதுக்கு? ஒரு பிள்ளை 12வது பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, இல்லை படிக்கும்போது உனக்கு என்னம்மா உனக்கு பெரிய நீ படிச்சுட்டு என்ன வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னா, நான் பெரிய டாக்டராக வரணும் அந்த பிள்ளை சொல்லும். அதுதான் முதல் ஆம்பிஷனாக, முதல் குறிக்கோளாக இருக்கும். டாக்டர் நல்ல படிப்பா? டாக்டர் படித்தா அவன் சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அந்த படிப்பை குறைத்து சொல்லவில்லை. அந்த படிப்பை நீங்கள் நல்லா கவனத்தில் எடுத்துங்க. எங்கள் அத்தா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவரோட அத்தா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய அத்தா 120 வயசு வாழ்ந்திருப்பார். 120, 150 ஆண்டு காலம் வாழ்ந்த மனித குலத்தை 45, 50, 60 கொண்டு நிறுத்தினது எது? இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானம் தானே. ஒரு மாயை ஏற்படுத்தி இந்த விஞ்ஞானத்தால், மருத்துவத்தால் மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று ஒரு மாயை ஏற்படுத்தி அதை கொண்டு ஒரு பொருளாதார சுரண்டு நடக்குதா இல்லையா? நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், விதிவிலக்கு இருக்கு. படித்து விட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர்கள் எதை படித்தார்களோ அதையெல்லாம் கடந்து இவையெல்லாம் தீமை என்று அவற்றை படித்தவற்றை ஒதுக்கிவிட்டு அதில் உள்ள நன்மைகளை மட்டும் எடுத்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? சேவை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விதிவிலக்காக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான மருத்துவம் எந்த கல்வியை உயர்ந்த கல்வியாக படி நாம் நினைக்கின்றோமோ அந்த கல்வி நல்ல மனிதனை பக்குவப்படுத்த வேண்டுமா இல்லையா? ஆனால் ஒரு பெரிய ஏமாற்று வேலை எங்கே நடக்குது? அந்த கல்வியில் தான் நடக்குது. ஏன் நடக்குது தெரியுமா? அவன் நல்ல படிப்பை படித்திருக்கின்றான், மருத்துவத்தை படித்திருக்கின்றான், மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய படிப்பை படித்திருக்கின்றான், உயிர் காக்கக்கூடிய படிப்பு அவன்கிட்ட இருக்கு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? மக்களுக்கு தேவையானவற்றை, சரியானவற்றை அவர்களை ஏமாற்றாமல், சுரண்டாமல் கொடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் அவனுக்கு இல்லாததின் காரணம் என்ன செய்யறான்? நல்லா நாடியை பிடிச்சி பார்த்தாலே இவனுக்கு என்ன சீக்குன்னு தெரியும், அவனுக்கு சதஸ் வச்சு பார்த்தாலே இவனுக்கு என்ன சீக்குன்னு தெரியும். ஆனால் அவன் பல கோடி ரூபா செலவு பண்ணி எக்யூப்மெண்ட் வாங்கி பின்னாடி வச்சிருக்கான், அதுக்காக போய் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடுங்கிறான். இதே அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால், அவசியம் இல்லாமல் இவனை எல்லாம் இது செய்ய சொல்றமேங்கிற எண்ணம் இருந்தால் என்ன செய்வான்? அல்லாஹுக்கு பயந்தவனாக நாளை அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நேரத்திலே இந்த மனிதன் வருவான், வந்து சொல்லுவான், கேட்பான், இறைவா நான் நல்லா தான் போனேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பேராசிட்டமல் மாத்திரை போட்டுருந்தா சரியாக போயிருக்கும். இதுக்கு என்னென்ன செஞ்சான்? சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னான். இவன் என்னன்னு கேட்டு சொல்லு, இவன் என்னை ஏமாற்றி பிடிங்க பணத்தை, ஒரு பஞ்சாயத்து நீ ஒரு தீர்வு சொல்லணும்னு நிற்பான நிற்க மாட்டானா?
உங்கள் பிள்ளை டாக்டராக ஆகலாம், இன்ஜினியராக ஆகலாம். அவன் உலகை ஏமாற்றாமல் அந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் மார்க்கம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் அவனுடைய உள்ளத்தில் தாங்கி இருக்க வேண்டும். இறை தூதருடைய பொன்மொழியை அவன் என்ன செய்யணும்? அனுதினமும் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கணும். அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு இறை வசனங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் இறை வசனம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போட்டிருக்கணுமா இல்லையா? அவங்க பிள்ளை விட்டுட்டு போவானா? நீங்கள் குர்ஆனை சொல்லி வளர்த்தால் அந்த பிள்ளை விட்டுட்டு போக மாட்டான். நீ என்னதான் செய்யுங்க, அல்லாஹ் சொல்றா இல்லையா? நீ என்ன செய்ய? உங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். எல்லா விஷயத்திலும் கட்டுப்படணும். எப்போ தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்ய விஷயத்தில் ஒரு தாய் தந்தை அவனுக்கு கட்டளை இட்டால் தாயின் தந்தையும் ஓரமாக வச்சுட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிக்க வேண்டும். அதை தவிர்த்து அனைத்து விஷயங்களிலும் அவன் தாய்க்கு கட்டுப்பட வேண்டும், தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? இந்த செய்தி அவனோட காதிலே ஏதாவது ஒரு பெற்றோர் சொல்லியிருக்கீங்களா? அந்த பிள்ளையை அடிப்பீங்க, உதப்பீங்க, அவன்கிட்ட எத்தா நீ யார்கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும்? நீ அன்பு செலுத்துவதற்கு அதிகமாக தகுதியுடைய தாய் தான். நீ என்னோட நல்ல முறையில் பேசு, அவன் கெட்டவா தவறாகவே பேசட்டும், தாய்க்கு கட்டுப்படாத பிள்ளையாக இருக்கட்டும். அவனை எப்படி நல்வழிப்படுத்தி இருக்கணும்? அல்லாஹ்வின் தூதருடைய போதனை சொன்னோமா? அல் குர்ஆனுடைய போதனை சொன்னோமா? நாம ஆரம்பிச்சிருவோம் அப்படி அவனே இவனே அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிள்ளை நம்ம தான் கெடுக்கிறது. என்ன செய்யணும்? அந்த இடத்துல சொல்ல வேண்டும், நீ தாயிடத்திலே அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாய், தாயிட்ட நீ என்ன எப்படி நடந்துக்கணும்? நீ அதிகமாக அன்பு செலுத்துவதற்கு தகுதியான ஒரு நபர் உடைய தாய் தான், இரண்டாவது தாய் தான், மூன்றாவதும் தாய் தான். ஒரு மனிதனிடத்திலே 100 ரூபாய் இருக்கு என்று சொன்னால், அன்பை ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், 100 ரூபாய் இருக்குண்டா அதை யாருக்கு கொடுக்கணும்னா 75 ரூபாய் தாய்க்கு தான் கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லு 25 ரூபாய் தான் தந்தைக்கு கொடுக்கணும். இந்த செய்தியை சொல்லியிருக்கோமா பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட? ஏன்னு சொன்னால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த உலகத்தை நாம் படிக்கக்கூடிய கல்வியெல்லாம் நமக்கு பயன் தரும்னு நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயமாக பயன் தரும். இந்த உலக வாழ்க்கை செழிப்பாக்கும். அதை சரியாக பயன்படுத்தினால் நாளை மறுமையில் பயன் தரும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனில். அந்த வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்றால், ஆதி மனிதனை அல்லாஹ் படைக்க போகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க போகக்கூடிய செய்தி எல்லாம் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்? மலக்குகள்கிட்ட சொல்கிறான். இது கால ரப்புக்களில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் என்னுடைய பிரதிநிதியை இந்த பூமியில் நான் படைக்க போகிறேன். உடனே மலக்கு என்ன சொன்னாங்க? இறைவா, உன்னை புகழ்வதற்கும் துதிப்பதற்கும் நாங்கள் இருக்கிறோமே, ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிற அப்படி கேட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன சொன்னா? அது எனக்கு தெரியும், நான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவன் சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைத்து சொன்னான், அவர்களுக்கு எல்லாவற்றின் பெயரையும் சொல்ற. அல்லாஹ் சொல்றான், குல்லஹா, அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? எல்லாவற்றின் பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தோம். அதற்கு பின்பு மலக்குகளை அழைத்தோம், அவற்றை எல்லாம் கேட்டோம். இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்டோம். மலக்குகள் சொல்லிட்டாங்க, இறைவா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஆதம்கிட்ட நாம் கேட்டோம், ஆதம் எல்லாவற்றின் பெயரையும் சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க? மலக்குமார்கள் எல்லாரும் சரண்டர் ஆகிட்டாங்க. இறைவா, நீ எங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர்த்துட்டு வேற எந்த ஒன்றையும் தெரியாது, நீ தான் அறிந்தவன் ஞானமிக்கவன் சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தா சொல்றான். அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை தாண்டிய நவீனமும் தொழில்நுட்பமும் வசதிகளும் எல்லாம் சொர்க்கத்தில் வச்சிருக்கான். உதாரணத்தை நான் ஒன்று சொல்றேன். நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வாங்க? அப்படியே பறவைகள் பறந்து கொண்டு இருக்குமா. பறவைகள் பறந்து கொண்டு இருக்கும்போது இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க மனசில் நினைப்பாங்களாம். உடனே அதனுடைய பொரிச்ச கறி தட்டில் வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அது எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் தெரியுமா? நீங்கள் ஒருத்தர் போய் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிறீங்க, அவர் காதில் வாங்குறாரு, அதை கொண்டு கொடுப்பாரு. நீங்கள் உள்ளத்தில் நினைத்ததை யாராவது கொடுக்க இந்த உலகத்தை சொல்ல முடியுமா? உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைக்க மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மைண்ட் வாய்ஸை யாராலும் ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன நினைத்துக்கொண்டு நீங்கள் உரையாற்றி இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் நாளை சொர்க்கத்திலே அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். அந்த தொழில்நுட்பம் இது நம்ம இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத, யாராலும் ஏற்படுத்த முடியாத ஒரு தொழில்நுட்பம். அவர்கள் இப்போ இதை சாப்பிட்டால் நல்லா இருக்குமே நினைப்பாங்களாம். அப்படி நினைக்கும் போது அவருடைய உள்ளத்தை ரீட் பண்ணி அப்படியே அங்கே என்ன செய்யப்படும்? அவர்களுக்கான அந்த உணவு பரிமாறப்படும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் உள்ள ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோன்னு சொல்கிறான். அப்படி கற்றுக் கொடுத்த ஆதம் என்ன செய்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ரபா ஹாதி சஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இங்கே எப்படியெல்லாம் வேணால் சுற்றி திரிங்க, எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் அந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். என்ன பண்ணார் ஆதம்?
சைத்தான் அவரை வழிகெடுத்தான். நீங்கள் சொர்க்கத்திலே என்ன செய்ய நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் அல்லது மலக்குமார்களாகி விடுவீர்கள் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், நெருங்க வேணான்னு சொல்றான். நீங்கள் அதில் போய் சாப்பிடுங்க, நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், சைத்தான் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்கிறான். அவர் சைத்தானுக்கு கட்டுப்பட்டார். சத்தம் போடாதீங்கம்மா, சத்தம் போட்டா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு விளங்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவர்கள் சைத்தான் வழிகெடுத்துட்டான். வழிகெடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றான், நீ உங்களை நீ என்ன செய்யுங்க, உங்களுக்கு நாம் இட்ட கட்டளையை நீங்க மீறிட்டீங்க, அதனால என்ன செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லும் போது அல்லாஹ் உடனே ஆதம் சொல்ற, ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அவருக்கு அவர் மன்னிப்பு கோருகிறார். எப்படி மன்னிப்பு கோர்றாரு, அல்லாஹ்விடம் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட வார்த்தைகளை கொண்டு அவர் மன்னிப்பு தேடினார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் என்ன செய்ய, மன்னிக்கக்கூடியவன், பெருங்கருணையாளன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்தில். அப்போ என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் எல்லாவற்றையும் சொல்லிட்டானா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துட்டானா. கடைசியில் மன்னிப்பு தேடுறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான், அல்லாஹ்ட்ட தான் பின்னாங்க. ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனை பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்கு, எத்தனை பெரிய அறிவு ஜீவிகள்லாம் இருக்காங்க. இத்தனையும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஏற்படுத்தின அந்த அவர்களுடைய ஜெனட்டிக்கலாக தான் அப்படியே வழி வழியாக வந்து கொண்டிருப்பது தான் இன்றைய அறிவியலும் விஞ்ஞானமும். இவை அனைத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த இதில் ஜீனில் கூட வச்சுட்டான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு. அவர் மன்னிப்பு தேடுவதென்றால் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்ட்ட தான் கேட்குறாரு, எல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடு. ஏன் எல்லாம் அறிந்தவருக்கு என்ன தெரியாதா எப்படி மன்னிப்பு கேட்கணுன்னு. அல்லாஹ் தான் மிகைத்தவன், அறிந்தவன், ஞானமிக்கவன். அவன் சொல்லிக் கொடுப்பது எப்படி இருக்கும் என்று உலகத்தில் நீங்கள் கற்றறிந்த எல்லாவற்றையும் விட சிறப்பாக இருக்கும், மிக அறிவுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால தான் போகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதோடு நிற்கல, அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். நீங்கள் போங்க, இங்கிருந்து எல்லோரும் இறங்குங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய துணைவியார், சைத்தான், எல்லாரையும் எல்லாம் என்ன செய்யறான், இப்லீஸ் எல்லாரையும் இறக்கி வைக்கிறான். கீழே இறக்கி வைக்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, குல் நஹபிது மின்ஹா ஜமீஹா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யாதி அன்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி விடும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு பயப்பட எந்த துக்கமும் இல்லை, பயப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வேத வசனத்தை இறக்கி வைக்கிறான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலே அவருக்கு எல்லாம் தெரியும்னா பூமிக்கு வந்து அது தெரியாதா? பூமி என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே இருக்கா? நிச்சயமா இல்லை. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்திலே நீரோடை கீழே ஓடிக்கொண்டே தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, நீரோடை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்னு சொல்றான். நம்ம வீட்டுக்கு கீழே நீரோட ஓடுதா? சொர்க்கம் போலவா இந்த பூமி? சொர்க்கத்திலே ஒரு ஏன்னா ரொம்ப சிறுமி கடுகிலும் கடுகாக சொல்லணும்னு சொன்னார். மிகவும் சிறிய அணு அளவு கூட இந்த சொர்க்கத்தில் எந்த இன்பமும் இல்லை, எந்த தொழில்நுட்பமும் இல்லை. அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வின் தூதர் சில செய்திகளை சொல்லுவார்கள். நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியாத விஷயத்தையெல்லாம் அன்றைக்கு சொல்லுவாங்க. ஒரு போர்க்களம், முஅத்தா போர்க்களம். அந்த முஅத்தா போர்க்களத்திலே 3 தளபதிகளை நியமித்து அனுப்புகிறாங்க. ஒருவர் பின் ஒருவராக மரணிக்கிறார்கள். கடைசியாக கலீத் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கப்படாத தளபதியாக போரை வென்றுவிட்டு வர்றாங்க. இந்த போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் போருக்கு போகல, மதீனாவில் இருக்காங்க. மதீனாவில் இருந்து கொண்டே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, எனக்கு காட்டப்படுகிறது, அந்த போர்க்கள காட்சிகள் எனக்கு காட்டப்படுகிறது. முதல் தளபதி மரணித்து விட்டார், 2வது தளபதியின் கையில் கொடி வந்து விட்டது. 2வது தளபதி மரணித்து விட்டார், 3வது தளபதியின் கையில் கொடி வந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 3வது தளபதி மரணித்து விட்டார், அறிவிக்கப்படாத தளபதியாக காலித் பின் வலீத் ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு காட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்போ எத்தனை பேர் தொழில்நுட்பம் தெரியுமா அது? இன்னைக்கு லைவ் பார்க்குறோம். நம்ம இதை ஒரு 20 வருஷம் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு 50 வருஷம் நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் அதை கண்டு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் காமிச்சான். அப்படின்னா எல்லாவற்றையும் அல்லாஹ் அந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். அது மாத்திரமில்லை, இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க. மெஹராஜ் போயிட்டு வராங்களா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். மெஹராஜ் போயிட்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்காங்க காபத்துல்லால. அங்கே தான் அபூ ஜஹல் வர்றாங்க, முகமதே இன்றைக்கு ஏதாவது புதிய செய்தி, நக்கல் அடிக்கிறான் வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, இன்றைக்கி ஏதாவது புதிய செய்தி இருக்கா, நீங்கள் புதுசு புதுசாக செய்தி சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி? நான் வந்து விண்ணுலக பயணம் போயிட்டு வந்தேன், இங்கிருந்து கிளம்பி போய் மஸ்ஜித் அக்ஸாக்கு போனேன், மஸ்ஜித் அக்ஸாலேருந்து என்ன செஞ்சேன், ஜிப்ரீல் என்னைய விண்ணுலக பயணம் போயிட்டு கூட்டி சென்றார், இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறாங்க.
சிரிக்கிறான். என்ன நக்கல் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு மக்களெல்லாம் அழைக்கிறான். இவரை கேவலப்படுத்தணுமா? அழைக்கிறான், மக்களெல்லாம் அழைச்சிங்க பாருங்க, முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, என்ன புலம்புறாரு, வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறான். மக்கள் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் உறுதியாக சொல்கிறாங்க, ஆமாம் நான் போனேன் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்தில் சில சொல்கிறார்கள், மஸ்ஜித் அக்ஸா போயிட்டு தான் நீங்கள் போனீங்க, முகமது நீங்கள் இது வரைக்கும் மஸ்ஜித் அக்ஸா பார்த்ததே இல்லை, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி வர்ணனைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த பள்ளி இருக்கும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது அல்லாஹ் தூதர் சொல்ல ஆரம்பிங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல ஆரம்பித்தேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நினைவில் இருந்தது, பல விஷயங்கள் மறந்து போயிடுச்சு, நான் இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் நினைத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தினான் அந்த பள்ளியை. காட்சிப்படுத்தியவுடன் என்னாச்சு, நான் அதை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டேன். நான் அதை பார்த்து பார்த்து வர்ணித்தேன். நான் இவற்றையெல்லாம் ஞாபகத்தில் இல்லாமல் நான் சொல்வதற்கு வைத்திருந்தேன், அதையும் தாண்டி சொன்னேன். இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் நினைத்திருந்தனோ அதை தாண்டி அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டான். அதை பார்த்துட்டு என்ன செஞ்சேன், அப்படியே சொன்னேன். அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, முகமது உண்மையே பேசுகிறான்னு எதிர்த்து போயிட்டாங்க. எத்தனை பேர் தொழில்நுட்பம் தெரியுமா? எங்கே இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவை கண்ணுக்கு முன்னாடி காட்ட ஒரு சீரியல். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா இல்லையா? கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், லைவ் பார்க்குறோம், நிறைய ப்ரோக்ராம் லைவ் போடுறாங்க, பயான்கள் லைவ் ஓடுது பார்க்குறோம். இன்றைக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், இலகுவாக கிடைக்கிது. இப்போ கூட என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்கை யூடியூப்பை எடுத்து லைவ் போடலாம் இங்கே. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை அல்லாஹ்வின் தூதர் காலத்தை நினைத்து பார்க்க முடியுமா? இவையெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்கனவே படைத்து வைத்திருக்கின்றான். இங்கே இருக்க நாமாக இருந்தாலும் சரி, நம்மளோட உயிராக இருந்தாலும் சரி, இந்த பொருளாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் அல்லாஹ்வின் படைப்பு. அந்த அல்லாஹ்வின் படைப்பு என்ன செய்வான், அல்லாஹ் எப்படி இதை இயக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமை இறக்கி வச்சு சொல்கிறான், நீங்கள் பூமிக்கு போங்க, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, நிம்மதியாக வாழ முடியும். அப்படி நீங்கள் அதை பின்பற்றாமல் இருந்தீங்க, வல்லதீன கஃபரு கத்தபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். நீங்கள் அந்த என் புறத்திலிருந்து வரக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் மறுத்தால் நீங்கள் நரகவாசிகள், அது நிரந்தரமாக இருந்து விடுவீங்கன்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டான். அவருடைய அறிவு தான் இன்று வரைக்கும் தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாம் இத்தனை அறிவு மிகுந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்ல, அதன்படி நீங்கள் உலகத்தில் போய் நான் எப்படிப்பட்ட அறிவுரை உங்களுக்கு வழங்கினேனோ, எவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனோ, அதுபோல் நீங்கள் பூமியில் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லக்கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு போல் நமக்கு இருக்கா? அல்லாஹ்விடம் பாடம் படித்தோமா நாம? ஆனால் அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றா, என்னுடைய வகி செய்தியை நீ பின்பற்ற வேண்டும், இதான். அப்படி நீ பின்பற்றினால்தான் உனக்கு வெற்றி, இந்த உலகமும் நல்லா இருக்கும், நாளைக்கு மறுமையும் நல்லா இருக்கும். நீ பின்பற்றாமல் மறுத்தால் நீ நரகவாசி அப்படின்னு நல்லா டிக்ளேர் பண்ணுறானா இல்லையா? அப்போ நாம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய என்ன சொன்னால், நான் பெற்றோர்கள் நல்லா படிச்சிருப்போம், சில பெற்றோர்களத்தில் கல்வி இருக்காது, ஆனால் உங்கள்கிட்ட குரானும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களை விட சிறந்த அறிவாளி யாரும் இல்லை. குரான் என்பது அல்லாஹ் நடத்தக்கூடிய பாடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியல் தெரிந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களை விட எந்த அறிவாளியும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால தான் என்ன செய்யணும், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு படிக்கக்கூடிய காலம் கடந்து போயிடுச்சு. இன்னுமே போய் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், யாராவது என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி அப்படின்னு படிக்கலாம். ஆனால் நீங்கள் குரானை படித்தால், ஹதீஸை படித்தால், இஸ்லாமிய வாழ்வியலை படித்தால், உங்களை விட இப்போ எத்தனை பெரிய டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களை விட சிறந்த அறிவாளி இருக்க முடியாது. உங்கள் பிள்ளை என்ன செய்வான், வாயில் விரலை வச்சு கடிச்சா நீங்கள் ஒன்றை எடுத்து விடுவீங்க. நெகை வெட்டாமல் அழுக்கோடு திரிந்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நகை வெட்டக்கூடியவராக அந்த செய்தி உங்களுக்கு வரும். அழுக்கான ஆடை அணிய மாட்டார்கள், அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைய ஆடையை தூய்மையாக்குவீங்க. உணவை எப்படி சாப்பிட வேண்டும்? ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவிலே ஒரு விருந்தாளியாக ஒருவர் வந்திருக்கிறார். அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்லாமிய எதிர்ப்பாளர், கிட்டத்தட்ட அந்த சிந்தனையோடு இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை உள்ளவர்கள். அந்த பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் மாணவர்களை கவர்வதற்காக ஒரு டீச்சரை போட்டு அரபி பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மேடம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 பிள்ளைங்களை தயார் பண்ணி இந்த கிராத் ஓதுறது, பொன்மொழிகள் சொல்கிறதுக்காக தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வந்து நிறைய ஒவ்வொரு பிள்ளையும் ஒன்று சொல்லுது. இறுதியாக அவருடைய சுற்று வருது அந்த சிறப்பு விருந்தினர் பேசுவதற்கு. அந்த சிறப்பு விருந்தினர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னா, நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், தொழில்துறையில் இணைஞ்சிருக்கேன், பல ஆண்டுகளாக நான் தொழில்துறை இருக்கிறேன், பல பேரோடு பழகி இருக்கிறேன், பல காரியங்களை நான் முன்னின்று நடத்தியிருக்கேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறுவன் சொன்ன செய்தி என்னை ஆச்சரியப்படுத்திருச்சு. அது என்ன செய்தி?
செருப்பை வலது காலில் போடணும்னு அவன் சொன்னது பெரிய ஆச்சரியமாச்சு அவருக்கு. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, வலது காலில் முதல் செருப்பை போடுங்க, இரண்டாவதாக இடது காலில் போடுங்க. இந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது, செருப்பணி முறை அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான். இதை பார்த்து ஆச்சரியமடைகிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த கல்வி என்பது எத்தனை உயரத்தில் இருக்கக்கூடியன்னு ஆச்சரியப்படுத்தும். நாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அருள்மொழின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. அதிகமாக என்ன செய்வாங்க, திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் அந்த அருள்மொழிங்கிறவங்க. அதிகமாக டிவி விவாதங்கள் வந்து கலந்துக்குவாங்க, தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்குவாங்க. இடையில சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தலாக் குறித்த சர்ச்சையெல்லாம் வந்துச்சு, முத்தலாக் அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண்மணி பேசுகிறாங்க. அதில் நம்ம சமூகத்திற்காக பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அவர் கூட அப்படி பேசல. அவர் பேசுகிறாங்க, அந்த பெண்மணி பேச நல்லா கவனிச்சிங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்த சட்டம் இருக்குதே, தலாக் சட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சட்டம் அவருடைய இறைவன் இடத்திலிருந்து முகமது நபிக்கு அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தை இன்றைக்கு மெத்த சட்டம் படித்த எத்தனை பெரிய மேதாவிகள் உட்கார்ந்து அமர்ந்து எழுதினாலும் இப்படி சிக்கல் இல்லாத ஒரு சட்டத்தையும் தெளிவான தீர்வை தரக்கூடிய ஒரு சட்டத்தையும் இன்றைக்கும் ஏற்ற முடியாது. அதற்கு உதாரணத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு வரக்கூடிய தீர்ப்புகளை பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சட்டங்களே பாருங்கள். அப்பப்போ பிரச்சனை திருத்துறோமா? ஆனால் இந்த தலாக்கினுடைய சட்டத்திலே நீங்கள் எந்த திருத்தத்தையும் திருத்துவது தேவையில்லை. அதே நேரத்தில் எந்த குழப்பமும் இல்லை, மிக தெளிவான சட்டமாக இந்த இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எப்படி சொல்ல முடிகிறது? அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, இதை அல்லாஹ் அல்லாத மனிதர் இதை எழுதியிருந்தால் எண்ணற்ற முரண்பாடுகளை கண்டிருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்கும்போது என்ன செய்யணும்? மார்க்கத்தையும் சேர்த்து புகட்ட வேண்டும், குர்ஆனையும் சொல்லிக் கொடுக்கணும், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும், இஸ்லாத்தை பற்றி புரிதலை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரொம்ப மிக ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று சொன்னால் அத்தீனுன் நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் பிறருக்கு தொல்லை தரக்கூடாது, அவனுக்கு நலம் நாட வேண்டும் என்று அர்த்தம். நாம் அதை பிள்ளைக்கு போதித்திருக்கின்றோமா? அவன் போதித்து அதன் அடிப்படை கல்வி கற்றுதான்னு வச்சுங்க, மிக சிறந்த பிள்ளையாயிருவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மார்க்கம் என்பது தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, வணக்க வழிபாடுகள் ஈடுவது, பிற மக்களுக்கு தாவா செய்வது நினச்சிட்டு இருக்கோம். இது மாத்திரமல்ல, இதுவும் மார்க்கம்தான். அல்லாஹ் எப்படி குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொழுவு, நோன்பு வை, வணங்கு அப்படின்னு சொன்ன இடத்தையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மட்டும்தான் குர்ஆனில் இருக்குதா? அல்லாஹ் ஆராய்ச்சி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆராய்ச்சியாளராக ஆகுங்கள், ஆய்வு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். சிந்திக்க மாட்டீர்களா? நான் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கின்றேன், உங்களை எப்படி படைத்திருக்கின்றேன், சிந்திக்க மாட்டீர்களா? ஒரு மனுஷன் தன்னை சிந்திச்சான்டா அவன் சரணகதி ஆயிரும் அல்லாட்ட. இறைவா, உன்னை விட ஒரு சிறந்த படைப்பாளர் இந்த உலகத்தில் இல்லை, நீ கொடுத்த கல்வியை விட சிறந்த கல்வி இந்த உலகத்தில் இல்லை, நான் எந்த கல்வியை பயின்றாலும் உன்னுடைய கல்வியை மறக்க மாட்டேன்னு போயிடுவான். இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, மொபைல் வச்சுருக்கோம்ல, மொபைலோட அந்த மெகா பிக்சல் எவ்வளோ எம்பின்னு சொல்லாமா இல்லையா, அந்த கிளாரிட்டி இருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு 108 மெகா பிக்சல் அப்படின்லாம் வந்துருச்சு. ஆனால் 520 மெகா பிக்சல் கண்ணுக்கு இருக்குது. இளைஞர்களாக இருக்கும்போது நம்ம கண்ணு நல்லா தெரியும், கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகும், மங்கி போகும். நல்ல வெளிச்சம் கூட நமக்கு மங்களாக தெரியும். காரணம் என்னன்னா அந்த மெகா பிக்சல் மங்கிட்டு வர்றது தான். இன்னும் என்ன செய்யலை, அறிவியல் உலகம் மெகா பிக்சல் 520 மெகா பிக்சலை தொடலை, 150 200 அதில் தான் இருக்குது எனக்கு நான் தெரிந்த வகையில். ஆனால் எத்தனை கோடான கோடி ஆண்டுக்கு முன்பு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனோட நவீன அறிவியலை கொண்டு இன்னவனா எட்ட முடியலை. ஆனால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிறந்த படைப்பாளர் என்று பாருங்கள். 520 மெகா பிக்சலை கொண்டு வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு மனித இனம் தோன்றுச்சா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் படைத்தான்? அன்னைக்கு படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 520 பிக்சலை வச்சுருக்கான். இன்றைக்கி 100 பிக்சலாக தாண்டறதுக்கு அது ஒரு நம்ம பெரிய ஃபீச்சராக சொல்லிட்டு அலைகிறோம். அப்படின்னா நம்மளுடைய அறிவு எங்கே, அல்லாஹ்வுடைய அறிவு எங்கே, கவனத்தில் வச்சுங்க. அதே போல் என்ன செய்கிறோம், நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாச நுரையில் இருக்குது பாருங்கள், உடம்பு எப்படி இருக்குது, 60% நீரால் ஆயிருக்குன்னு அறிவியல் விஞ்ஞானம் சொல்ல அல்லாவும் சொல்கிறான். பல இடங்கள் சொல்லி காட்டுகின்றான். நம்ம என்ன பண்ணோம், அதாவது தட்டினால் சத்தம் வரக்கூடிய களிமணிலிருந்து படைத்தோம்னு சொல்கிறான் அல்லாஹ், குதித்தோடக்கூடிய விந்து துளியிலிருந்து படைத்தோம்னு சொன்னோம் அல்லாஹ், அவனுடைய மனிதனை நீரால் ஆக்கினோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் உடம்புக்கான உணவு. 60% நீர் நம்ம உடம்புல இருக்கா? இல்லை. ஆனால் உடம்புக்குள்ளே ஹைட்ரஜன் இருக்குது. உடம்புக்குள்ளே நாம் சுவாசிக்கக்கூடிய ஹைட்ரஜனும் போய் என்ன செய்யுது, ஆக்சிஜன் என்ன செய்யுது, ஹைட்ரஜனோட கலக்கும் போது அது என்ன நீராக மாறிடுது. H2O சொல்லுவாங்க நீருக்கு. தண்ணீருக்கு உள்ள ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தால் தண்ணீர் ஆயிரும்.
இதை நீங்கள் தண்ணீரை மூக்கு வழியாக போகணும்னு வச்சுங்க, நீங்கள் சும்மா தண்ணி அள்ளி மூஞ்சியில் வச்சுட்டு மூஞ்சி கழுவும் போது மூச்சை இழுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மூக்கு வழியாக தண்ணீர் போய் உங்களுக்கு என்ன செய்யும், புறை எரிக்கும், மூளை எரிய போய் என்ன செய்யணும், தலையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், தண்ணி உள்ளே பூந்துடும். அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கான் பாருங்கள். உங்கள் உடலுக்கு தண்ணீர் வேண்டும், அந்த தண்ணீர் உங்கள் உடலில் போய் சேர வேண்டும். ஆனால் உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த மூக்கு வழியாக போகணும் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கான்ல, உங்கள் உடம்புக்குள்ளே ஹைட்ரஜனை வைத்து விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜனை வச்சுட்டான். இந்த ஆக்சிஜன் இலவாக உள்ளே போய் எந்த சிரமமும் இல்லாமல் நுரையீரலை போய் அடைந்து உடலில் உள்ள ஹைட்ரஜனோடு கலந்து உடல் நீராக மாறுதா இல்லையா? அல்லாஹ் இன்னைக்கு மருத்துவர் சொல்கிறான், அந்த தோல் இருக்குது பாருங்கள், இந்த தோலுக்கும் சதைக்கும் இடையிலே ரத்தம் ஓடுகிறது, அந்த இரத்த நாளங்களிலே ஆக்சிஜன் ஓடுகிறதுன்னு சொல்கிறான். இவ்வளவு நுணுக்கமாக படைக்க முடியுமா? யாரால் படைக்க முடியும்? அல்லாஹ் ஒருவனால் தான் படைக்க முடியும். அப்போ இத்தனை அறிவும் நுணுக்கமும் மிகைத்தவனாகிய அல்லாஹ்விடத்தில் இருக்க அறிவு சிறந்த அறிவா? இந்த உலகத்தில் நீங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு சிறந்த அறிவா? இந்த உலக அறிவை புறக்கணிக்க சொல்லவில்லை. நீங்கள் என்ன செய்யணும்? நன்றாக படிக்க வேண்டும். அந்த படிப்பை கொண்டு இந்த குரானை சிந்திக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குரானில், பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம என்ன செய்யறோம், ரத்த தானம் செய்வது கூட அதனால செய்கிறோம். ரத்த தானம் செய்யும்போது என்ன செய்கிறோம், நம்மளோட ரத்தத்தை பிறருக்கு மாற்ற கொடுக்குறோம். அதுக்காக மாற்று இருக்கா? ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்காக மாற்று இருந்துச்சா? இல்லை. ரத்தத்தை எடுக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரத்தத்தை நாம் எடுத்து என்ன செய்கிறோம், பிற மனிதனுடைய தேவைக்கு என்ன செய்கிறோம், பூர்த்தி செய்கிறோம். வேறு எங்கேயும் இப்போ ஒரு மனுஷனுக்கு 4 யூனிட் ரத்தம் வேணும், ஒரு 5000 ரூபா பணம் வச்சுக்க நான் வாங்கிக்க வேணாம், வாங்கிக்க மாட்டான். ரத்தம் ஏன்னா கிடைக்காது, 5000 ரூபா இல்லை 6000 கொண்டு போனாலும் அவன் கேட்கக்கூடிய ரத்தம் கிடைக்காது. மனிதன்கிட்ட தான் எடுக்க முடியும், பணத்தை வித என்ன செய்ய முடியாது, ரத்தத்தை உற்பத்தி செய்து ஏற்ற முடியாது. அல்லாஹ் அப்படி தான் படைச்சி வச்சுருக்கான். இன்றைக்கு வரைக்கும் ரத்தத்தை என்ன செய்ய முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. அப்போது இந்த மாதிரி ரத்தத்தை கொடுக்குறோமா இல்லையா? நம்ம கையில் ஒரு ஊசி, யாருக்கு வேணுமோ அவங்க கையில் ஒரு ஊசியா அப்படி ஏற்றுறோமா? இல்லை. அதற்கு இடையிலே மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. ரத்தத்தை சரியாக எங்கு வருகிறது என்று கண்டறிந்து அது எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் படித்த ஒரு அந்த என்ன செய்யணும், அந்த டெக்னீஷியன் வேணும். அந்த டெக்னீஷியன் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நாம் அந்த ரத்தத்தை எடுக்க முடியும். திரும்பி அந்த ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை சும்மா பையில் போட்டு சேகரிக்க முடியாது. பாலித்தீன் பையில் நம்ம சர்பத்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு போக முடியாது, ஒரு பாத்திரத்தில் சேமிக்க முடியாது. அந்த ரத்தம் முறையாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு அந்த என்ன செய்யும், ரத்தத்தை தாங்கக்கூடிய அந்த பைகளை தயார் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு தொழில்நுட்பம் வேணும். திரும்ப என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை அப்படியே கொண்டு போய் அந்த மனுஷனை ஏற்ற முடியாது, தேவையுடையவனுக்கு அந்த ரத்தத்தை ப்ராசஸ் செய்யணும். அதற்கு ஒரு தொழில்நுட்பம் வேண்டும். திரும்ப என்ன செய்யணும், அந்த ரத்த ப்ராசஸ் செய்த ரத்தத்தை அவனுடைய உடம்பில் ஏற்ற வேண்டும். அதற்கு ஒரு தொழில்நுட்பம் வேண்டும். இப்போ நீங்கள் மார்க்க கடமை என்ன, பிறர் நலம் நாட வேண்டும். ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதனையும் வாழ வைத்த போறாவார். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய, ரத்தம் கொடுக்க தயாராகிட்டீங்க. நீங்கள் இதனால் எல்லா இடத்துல நன்மை எதிர்பார்த்து தயாராகிட்டீங்க. இந்த ரத்தத்தை கொடுப்பதற்கு எது வேணும்? இத்தனை தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. இத்தனை தொழில்நுட்பங்களை ஒரு மனிதன் சரியாக படித்து அதை எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால், ரத்தம் கொடுப்பது எப்படி அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தருமோ அதுபோலவே அவன் அதற்காக பணி செய்த தொழில்நுட்பங்களும் அந்த தொழிலாளர்களும் அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைவார்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இந்த உலக கல்வி வெறுமனே வேஸ்ட்னு நினைச்சிடக்கூடாது, மார்க்க கல்வி மட்டுமே போதும் என்று நினைத்திடக்கூடாது. மார்க்க கல்வி வேணாம், உலக கல்வி மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உலக கல்வி மட்டும் உங்களுக்கு பிள்ளைகளை புகட்டினால் நாளைக்கு உங்களை தெருவில் விட்டுருவான், நிச்சயமாக அதை செய்வான். இன்றைக்கு பார்க்கின்றோம் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் பராமரிப்பு இல்லாமல் பிள்ளைகளை கவனிக்கலன்னு கண்ணீர் வடிக்கக்கூடியதை பார்க்குறோம். காரணம் என்ன? 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மார்க்கம் தெரியாது யாரும். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. படி படி என்று உலக கல்வியை புகட்டினார்கள். அதனுடைய பலன் இன்றைக்கு அனுபவிச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறை அப்படி ஆகிவிடக்கூடாது. நீ எதை வேணாலும் படி, எப்படிப்பட்ட கல்வியை படி, எந்த உயரத்திலும் நீ என்ன செய், இதை இலக்காக வைத்து அதனை அடைவதற்கு முயற்சி செய். ஆனால் நீ அல்லாஹ்வை மறந்துட்டு அந்த முயற்சி செஞ்சிடாத. அல்லாஹ் பெரிய பள்ளியில் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் பெரியவன், என்னுடைய முயற்சி படிப்பு இலக்கு எல்லாம் சின்னது என்ற எண்ணம் வர வேண்டும் என்று கூட பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்கள். வட்டிக்கு வாங்கி தான் படிக்கணும்னா இந்த படிப்பை நான் படிக்க மாட்டேன் தூக்கி எறிய சொல்லுங்க. லஞ்சம் கொடுத்து தான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நான் செய்ய முடியாது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள். எவையெல்லாம் மார்க்கம் தடுக்கிறதோ அவற்றையெல்லாம் செய்துதான் மிகப்பெரிய கல்வியை அடைய வேண்டும் சொன்னால் அது ஒரு கல்வியே இல்லை. அல்லாஹ் எவ்வளவு அழகாக போதிக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களுக்கு உதவக்கூடிய உனக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அத்துணை கல்வியும் மார்க்க கல்வி தான். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பயனுள்ள கல்விதான். இந்த பயனுள்ள கல்வியை நீங்கள் போதித்தால் என்ன நடக்கும்? உங்களை ரோட்டில் விட்டுட்டு போக மாட்டான் அந்த பிள்ளை, உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அந்த பிள்ளை.
நீங்கள் பயனுள்ள கல்வியை நீங்கள் அவனுக்கு கொடுத்தால் அவன் எப்படிப்பட்ட பிள்ளையாக மாறுவான்? சாலிகான பிள்ளையாக மாறுவான். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க இல்லையா, நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான பிள்ளை. இந்த மூணும் என்ன செய்யும்? மரணித்த பின்பும் நீங்கள் உங்கள் பிள்ளைய என்ன செய்வீங்க? நல்ல பிள்ளைய வளர்த்துட்டீங்க, மரணிச்சிட்டீங்க, உங்களுக்காக என்ன செய்வான்? அல்லாட்ட கையேந்திக்கிட்டே இருப்பான். எல்லாம் நம்ம தாயுடைய தந்தையுடைய கபூர் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி வை, மேலும் கீழும் இடமும் வளமும் முன்னு பின்னும் ஒளியை ஏற்படுத்து, மறுமை வாழ்க்கையும் கபுடைய வாழ்க்கையும் அழகானதாக ஆக்கி வைக்கு, எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாள் என்னுடைய பெற்றோர்களை இழிவு செய்து விடாதே. கேட்பானா? கேட்க மாட்டானா? நீ எப்போ கேட்பான்? ஒரு டாக்டருக்கு அவனுக்கு மருத்துவம் படிப்பதற்கான மருத்துவ அந்த கல்வியும் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் தூதர் கற்றுத்தந்த கல்வியும் கொடுக்கணும். இந்த ரெண்டையும் கொடுத்தாதான் இந்த உலகத்திலையும் பயன் இருக்கும், நாளை மறுமையும் பயன் இருக்கும். அப்படி இல்லை, என் பிள்ளைய நான் வந்து ராத்திரி பாலா கண்ணு முழிச்சு படிக்க வச்சேன், அவனை விட அதிகமாக நான் தான் முயற்சி செய்தேன், படித்து டாக்டர் ஆகிட்டான், இப்போ என்ன பண்ணுறான்? தெருவில் விட்டுட்டான், இப்படிதான் சொல்ல வேண்டி வரும். ஆனால் நீங்கள் ஒரு பிள்ளை என்ன வேணாலும் படிக்க வைங்க, உங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து மார்க்க விளிமியங்களுக்கு உட்பட்டு படிக்க வைத்தால் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டி சரிதான், அவன் வார்த்தை இருக்கு பாருங்க, அம்மா சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாட்டி பரவாயில்லம்மா, நான் என்னுடைய சாப்பாடுன்னு பாட்டி உங்களுக்கு சாப்பாடு தர்றேம்மா அப்படின்னு சொல்லுவான் அந்த பிள்ளை. அவனுக்கு அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இருந்தாலும் சரி, தாயை தாங்குவான், பெற்றோர்களை தாங்குவான். கோடி ரூபா அவன்கிட்ட மார்க்கம் இருந்தா, ஆனால் கோடியே சம்பாதித்தாலும் மார்க்கம் இல்லை என்றால் திருக்கோடியில் தான் விட்டுருவான். அதனால என்ன செய்ய? பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பின் போது அந்த குழந்தைகளுக்கு நாம் எவற்றை போதிக்கின்றோம் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை மறந்து விட்டு தான் உலகக் கல்வியை தேடுவேன்னு சொன்ன இந்த உலகத்தை அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, என்னக்கும் மின்னி ஹுதா, நேர் வழி என் புறத்திலிருந்து தான் வரும், நான் சொல்வதை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும், நான் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு உட்பட்டு இந்த உலகத்தில் எதையும் நடந்து கொள்ளலாம். இறை செய்தியை மீறிதான், தூதருடைய வழிகாட்டுகளுக்கு புறம்பாக சென்றுதான் இந்த உலகத்தில் நான் உலக கல்வியை அடைந்து கொள்வேன் என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, நரகம் தான் நாளைக்கு கிடைக்கும். அதனால் என்ன செய்யுங்க? மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கணும், பிள்ளைகள் என்ன பண்ணுறான்? 10வது படிக்கிறான், 12வது படிக்கிறான், உயர்கல்விக்கு போகிறான் அப்படின்னா நம்மளே சொல்கிறோம், எத்தா நீ 10வது எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தொழுவ போ சொல்கிறோமா இல்லையா? பல பெற்றோர் சொல்கிறோம், ரொம்ப முக்கியம் தான் இந்த பரீட்சை, இந்த பரீட்சையை நீ என்ன செய்யற விட்டுட்ட அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் வீணாக போயிடும். நமக்கு என்ன மறந்து போயிடுது அப்படின்னா, இந்த புள்ள பரீட்சை எழுதி திரும்ப மௌத்தா போயிட்டான்னா அவனுடைய ஒட்டுமொத்த நிரந்தரமான வாழ்வு நாசமாக போயிருமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்கு அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், யார் இந்த உலகத்திலே பாவம் செய்து அந்த பாவங்கள் அவர்களை சூழ்ந்ததோ அவர்கள் எப்படி என்ன செய்வாங்க? நரகத்தில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருந்துடுவார்கள். வல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்களை நீங்கள் புரிந்தால், வல்லதீன ஆமினு அமிலு சாலிஹாத் உலாய்க்கு அஸ்ஹாபுல் ஜன்னாத், உங்களுக்கு சொர்க்கம்தான் பரிசு, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்கன்னு சொன்னான் இல்லையா? அவன் என்ன வேணாலும் படிக்கட்டும், பக்தி தொழுவைக்கு புள்ள பள்ளிக்கு வரும், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், பெற்றோரை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், உறவுகளை பேண வேண்டும், அவன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும், என்ன வேண்டுமென்றாலும் படிக்கட்டும், அவன் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அவன் என்ன வேண்டுமென்றாலும் படிக்கட்டும், எத்தனை உயரத்தையும் விளையட்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, எப்படி வேண்டும் அவன் பிறருக்கு உதவி என்று வந்தால் முன்னின்று செய்யக்கூடியவனாக இருக்கணும். கதீஜா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை வந்து அல்லாஹ்வின் தூதர் பிற்காலத்தில் சொல்லப்படுதா இல்லையா? எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதருக்கு ஜிப்ரீல் வந்து வஹியை அறிவிக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அஞ்சிட்டாங்க, கஷ்டப்பட்டுறாங்க, ரொம்ப என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் அப்படின்னு வர்றாங்க. அப்போ கதீஜா சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு நன்மையை நல்லதாக செஞ்சீங்க, பிறருடைய சுமையை சுமந்தீர்கள், கஷ்டத்தில் பங்கெடுத்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோது என்ன செய்ய மாட்டான், கஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான்னு தைரியத்தை சொன்னாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிற பிள்ளை வளரணுமா இல்லையா? வளரணும்னா உலகக்கல்வி மட்டும் போதாது, நீங்கள் எதையெல்லாம் உலகக்கல்வி என்று அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட கல்வி மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தால்தான், தூதருடைய பொன்மொழிகளை அறிந்தால்தான் நல்ல பிள்ளையாக வளருவான். அவனால் சமூகத்திற்கு பயன் இருக்கும். நீங்கள் மரணித்த பின்பும் அவனுடைய பிரார்த்தனையின் காரணமாக உங்களுடைய அந்தஸ்துகள் நாளைக்கு மறுமையில் உயர்த்தப்படும். நாளைக்கு வந்து ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து நிற்பானா, சாலிஹா இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர் வந்து நிற்பானா, அல்லாஹ் எங்கள் அத்தா அம்மா காணுமேன்னு கேட்பானா சொர்க்கத்தில். கேட்கும்போது சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, உடனே உங்கள் அத்தா அம்மா இல்லையா, நீ போய் தேடி கூட்டிட்டு வா அப்படின்னு. அவர்கள் சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வான், அந்த பிள்ளை நாளைக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு வந்து கூட்டிட்டு உட்கார வைப்பான்னா, சொர்க்கம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை 60 ஆண்டு காலம் அல்லது 70 ஆண்டு காலம், சில விதிவிலக்குகள் 80-90 வரைக்கும் இருக்கலாம். இந்த உலகத்திலே இந்த பிள்ளை நல்லா பார்த்துக்கணும், வசதியாக வச்சுக்கணும்,
எந்த சிரமமும் இல்லாமல் இந்த பிள்ளை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறோம். அவன் 60 வருஷம் பாதுகாக்க மாட்டான். 20-25 வருஷம் படிப்பில் போயிடும். அவன் சம்பாதிக்க தூங்குறதுக்கு 30 வருஷம் ஆயிரும். அதற்கு பின்பு ஒரு 30 ஆண்டு காலம் நல்ல பிள்ளையாக இருந்தால் தாயை பார்த்துக்குவான். இல்லாட்டி ஒரு 5-6 வருஷத்தில் என்ன செய்வான், பொண்டாட்டியோட போயிடுவான், தாயை பார்க்க மாட்டான். இதற்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிள்ளையை அப்படி தயார் பண்ணுறோம், இரவு பகலாக உழைக்கின்றோம். ஆனால் நாளைக்கு மறுமையில் இந்த பிள்ளை எனக்கு பயன்படணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட பிள்ளை நாளைக்கு மறுமையில் உங்களை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும், உங்களுடைய அந்தஸ்துகளை சொர்க்கத்தில் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த பிள்ளைக்கு உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் கொடுங்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு காரு வெளியில் நிற்கிது. இந்த காரு உள்ள இன்ஜின் இருக்கும், அதோட சேஸ் இருக்கும், அது இருக்கக்கூடிய சீட் இருக்கும், அதோடைய மேலே உடம்பு பாடி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த காரை நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஜினை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இன்ஜின் சேஸெல்லாம் எடுத்துகிட்டு பாடியை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கார் அகோரமாக காட்சி அளிக்கும். காராக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த காரில் ஏறி உட்காந்தீங்கன்னா உங்களை இலக்கை இங்கே தஞ்சாவூர் போகணும்னு நினச்சவங்க என்ன செய்யலாம், மெல்லவா அப்படியே ஓட்டிக்கிட்டு இலக்கை அடைந்து விட முடியும். ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். ஆனால் என்ன செய்யலாம், ஏறி இந்த காரில் உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டே போனீங்கன்னா தஞ்சாவூருக்கு போயிடலாம். அதில் இன்னொரு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பாடின்னு சொல்கிறோமா இல்லையா, அது பார்க்குறது மிக அழகாக இருக்கும். பெயிண்ட் அடிச்சிருக்கும், அதை பட்டி பார்த்துருப்பாங்க, பெரிய ஷைனிங்காக இருக்கும், மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சிருக்கும், இருக்கைகள்லாம் ரொம்ப உயர்தரமாக இருக்கும். அதில் நீங்கள் ஏறி உட்கார்ந்தீங்கன்னா பார்ப்பதற்கு அழகாக இருக்குமே தவிர உங்களுடைய இலக்கை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தாலும் விகாரமாக இருந்தாலும் நீங்கள் அந்த இன்ஜினோடு இருக்கக்கூடிய அந்த பாடியில் என்ன செஞ்சலாம், அந்த சேஸில் ஏறி உட்காந்து நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து விடலாம். எத்தனை அழகாக இருந்தாலும் இன்ஜின் இல்லாத அந்த காரில் நீங்கள் ஏறி உட்காந்தீங்கன்னா உங்கள் இலக்கை அடைய முடியாது. அதே இடத்துல தான் இருக்க முடியும். பார்க்குறது வேணால் அழகாக இருக்கும், ஆனால் என்ன செய்ய முடியாது. தஞ்சாவூருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வண்டி நவராது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், விகாரமாக இருக்கக்கூடிய அந்த வாகனம் இருக்குது பாருங்க, அந்த வாகனம் தான் மார்க்க கல்வி. மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த பாடி சீட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், பெயிண்ட் அடித்து ரொம்ப கலராக இருக்குல்ல பாருங்கள், மெட்டாலிக் பெயிண்ட் அடித்தது, அதான் உலக கல்வி. நீங்கள் இந்த உலக கல்வியை தூக்கி அந்த வண்டியில் வச்சா ரொம்ப அழகான லக்ஸுரியாக என்ன செய்யலாம், சொர்க்கத்தை போய் அடைய முடியும். அதே இந்த நீங்கள் என்ன செய்ய, லக்ஸுரி எல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு இதில் மட்டும் ஏறி உட்காரிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, சீட்லாம் ரொம்ப வசதியாக இருக்குன்னு ஏறி உட்காந்திங்கன்னா இந்த உலகத்தில் வேண்டுமானால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பயனளிக்கும். நாளைக்கு உங்கள் இலக்காக இருக்கக்கூடிய மறுமையில் சொர்க்கத்தை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், பயனுள்ள கல்வியை கொடுங்கள். இந்த உலகத்திற்கு எல்லா கல்வியும் படிக்க சொல்லுங்கள், ஆய்வு செய்ய சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் படிக்க சொல்லுங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஆய்வு செய்ய சொல்லுங்கள். எந்த கல்வியை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எது இந்த உயரத்தை அடையணும்னு நினைக்க அந்த கல்வியை படித்து கொடுங்கள், அதற்கு ஊக்கப்படுத்துங்கள், ஆர்வப்படுத்துங்கள், உறுதுணையாக இருங்கள். அதோடு சேர்த்து அல்லாஹ்வின் கல்வியை சொல்வதற்கு மறக்காதீர்கள். அதைவிட சிறந்த கல்வி உலகத்தில் எதுவும் இல்லை. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹ் என்ன செஞ்சான், நேர்வழியை தன்புறத்தில் இறக்கினான். அறிவில் மிகைத்தவருக்கே அல்லாஹ் இறக்கினான் என்று சொன்னால், அறிவில் குறைவான நம்மளாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்று பார்க்கணும், இது என்ன சொல்லியிருக்கு, இது என்ன செய்ய வேண்டும், இதில் பார்த்து பார்த்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டு நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்த்து அந்த பிள்ளைகளையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக, அந்த பிள்ளையின் வாயிலாக நாமும் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.